எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லையோ? இது ஆண்டவருடைய ஒரு கேள்வி. நீங்கள் எனக்கு கீழ்ப்படுகிறதில்லை, நான் சொன்னா நீங்க கேட்கறதில்ல என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு குற்றச்சாட்டை எரேமியா தீர்க்கதரிசியிடத்திலே ஆண்டவர் சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு நடைமுறை செயல் விளக்கத்தை ஆண்டவர் செய்து காட்டினார். யாருக்கு? எரேமியா தீர்க்கதரிசிக்கு. எரேமியா தீர்க்கதரிசியிடத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ ரேகாபியரின் புத்திரரை அழைத்து கொண்டு வா. ரேகாபியர்னா ஒரு குடும்ப தலைவன், ஒரு பெரிய முன்னோர். அந்த முன்னோருடைய வம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார், அவங்களெல்லாம் கூட்டிட்டு வா. அவர்களை அழைத்து கொண்டு வந்து தேவாலயத்தில் கொண்டு போய் அறையிலே உட்கார வைத்து அவர்களுக்கு திராட்சை ரசத்தை குடிக்க கொடு அப்படின்னார். உடனே இந்த ரேகாபியரின் புத்திரரை எரேமியா தீர்க்கதரிசி தேடி போனார். அவர்கள் ரோட்டு ஓரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். வந்து கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே உட்கார வைத்து, இதோ திராட்சை ரசம், நீங்கள் குடியுங்கள் என்று சொன்னார். உடனே அந்த ரேகாவின் புத்திரர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் அவர்கள் சொன்ன அந்த பதிலை கேட்ட எரேமியா அதிர்ச்சி அடைந்து விட்டார். நீங்கள் அதை நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். எரேமியா 35ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலேயே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அதுபோல நாங்கள் செய்து வருகிறோம். என்னெல்லாம் செய்யக்கூடாதான்? அவங்க அப்பா அவங்க ஒரு கட்டளை கொடுத்தாராம். என்ன கட்டளை? நீங்கள் திராட்சை ரசத்தில் உண்டாகிற எதையுமே சாப்பிடக்கூடாது. திராட்சை பழம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக முக்கியமான ஒரு உணவு. நம்ம ஊரில் அது எந்த உணவுக்கு ஒப்பிடலாம்? வாழைப்பழம். நம்ம ஊரில் எங்கே போனாலும், எந்த கடையில் போனாலும் வாழைப்பழம் இருக்குங்க இல்லையா? பள்ளியாடி ஜங்ஷனில் நின்றுட்டு அப்படியே ஒரு சுற்றி பாருங்கள், எல்லா கடையிலையும் மஞ்சளாக தொங்கிட்டே இருக்கும். எந்த ஊரில் போகிறங்க பழம் இருக்கும். பழமே சாப்பிடாமல் நீ ஜீவிக்கணும்னு சொன்னால் அது பழத்தை அதிகமாக பயன்படுத்துகிற மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதை சாப்பிடக்கூடாதான், வீடு கட்டக்கூடாதான். யார் சொன்னது? ஒரு அப்பா பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் வீடு கட்டக்கூடாது, கூடாரங்களில் குடியிருக்கணும். அப்படி தெருவா இந்த ரோட்டு ஓரத்தில் சிலர் ஜீவிக்கிறார்கள் அல்லவா? அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும். விதை விதைக்கக்கூடாது, அறுவடை செய்யக்கூடாது என்று எங்களுடைய தந்தை சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் திராட்சரசம் குடிக்க மாட்டோம். இவைகளெல்லாம் அடிப்படையான தேவைகள். அந்த அடிப்படை தேவைகளை செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு அவர்களுடைய தகப்பன் கட்டளையிட்டபடியினால் அவர்கள் அந்த கட்டளையை மீறாமல் இதுவரைக்கும் கடைபிடித்து வருகிறார்கள். எதற்காக ஆண்டவர் இந்த நடைமுறை செயல் விளக்கத்தை கொடுத்தார் என்றால், உடனே ஆண்டவர் கேட்கிறார் பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து 35ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாவின் குமாரனாகி யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தோம், நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். எதுக்காக இந்த செயல் விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்தாரு? ஒரு அப்பா சொன்னதுக்காக திராட்சரசம் குடிக்க மாட்டாங்களாம், வீடு கட்ட மாட்டாங்களாம், விதை விதைக்க மாட்டாங்களாம், கூடாரத்தில் ஜீவிப்பார்களாம். ஆனால் என்னுடைய ஜனம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. பாத்தியா? கீழ்ப்படியலை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிற அற்புதமான ஒரு விஷயம் அன்பானவர்களே. இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் பரம்பரையா அந்த குடும்பத்தின் மக்கள் வீடு கட்டலை, திராட்சரசம் குடிக்கலை இல்லையா? அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆசை வந்திருக்குமா இல்லையா? பெற்றோரை பார்த்து கேட்டிருக்க மாட்டாங்களா, அப்பாப்பா
எல்லாரும் திராட்சரசம் குடிக்கிறாங்களே, எங்களுக்கும் கொஞ்சம் தரக்கூடாதா? எல்லாரும் நல்ல வீடு கட்டி வாழுகிறார்களே, எங்களுக்கும் ஒரு வீடு, நம்ம ஒரு வீடு கட்டக்கூடாதா? எல்லாருக்கும் நிலம் அந்த காலத்தில் தாராளமாக இலவசமாக இருக்கிறது, அந்த நிலத்தில் விதைத்து அறுவடை செய்து நம்ம சாப்பிடக்கூடாதா? இப்படி தெரு தெருவாக சுற்றிட்டே வரணுமா என்று கேட்டால் அந்த பெற்றோர் என்ன சொல்லியிருப்பார்கள்? பிள்ளைகளே, நீங்கள் கேட்குறதெல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனால் நாம் ஏன் செய்யக்கூடாது என்றால், நம்முடைய தகப்பனாகிய ரேகாவியன் யோனதாப் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் செத்து போனார், அவர் மரித்து போனார், ஆனால் அவருடைய கட்டளைப்படி அதற்கு கீழ்ப்படிந்து வாழுகிறபடியினால் நாங்கள் இவற்றையெல்லாம் செய்யவில்லை என்று சொல்லியிருப்பார்கள். அதான் ஆண்டவருடைய வருத்தம். இதுக்கெல்லாம் ஒரு அப்பாவுடைய வார்த்தை பிள்ளைகளால் கேட்க முடியுது பார்த்தியா? ஆனால் என்னுடைய ஜனம் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. ஏன் கீழ்ப்படியணும்? ஏன் ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படியணும்? நியாயமான ஒரு கேள்விதான். ஏதாவது ஒன்றை செய்யணும்னு சொன்னால் ஏன் செய்யணும்? பிள்ளைகள்லாம் இப்போ முதல்ல அந்த கேள்வி கேட்பாங்க. அதை செய்யாத, ஏன் செய்யக்கூடாது? இதை செய், ஏன் செய்யணும்? ஒரு நியாயமான கேள்விதான். ஆனால் அந்த கேள்வியை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பிள்ளைக்கு என்ன தேவைன்னு அந்த பிள்ளைக்கு தெரிகிறதை விட அப்பாவுக்கு அம்மாவுக்கு தான் நல்லா தெரியும். அதனால் பிள்ளைகள் சில நேரங்களில் அவங்களோட கூடாத, அந்த நம்மளோட கூடாது, அவங்களோட போய் சுற்றி தெரியாத என்றெல்லாம் சொன்னால் ஏன் போகக்கூடாது அப்படி கேட்கக்கூடாது. அவர்களுக்கு பல விஷயம் தெரியும், எல்லா விஷயங்களையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அதனால் போகாதன்னா போகாத, அவ்வளோதான். செய்யாதன்னா செய்யாத, அவ்வளோதான். ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஏன் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று பாருங்கள். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளபடி செய்ய கவனமாயிருந்தால், செவி கொடுத்தால், இப்பொழுது நான் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். என்ன ஆசீர்வாதம்? 4ஆம் வசனம் தொடங்குனீங்கன்னா, 3ஆம் வசனம் தொடங்குனீங்கன்னா அப்படியே 14ஆம் வசனம் வரைக்கும், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார், கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இதெல்லாம் யாருக்காவது வேண்டாம்னு இருக்குமா? எல்லாருக்கும் வேணும் இல்லை? வேணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த 14 வசனங்களை நீங்கள் வாசித்தா நித்தியத்தை குறித்த ஒரு அடையாளமும் ஒரு வசனமும் இதில் சொல்லப்படலை. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்தால் நித்தியத்தை குறித்த ஆசீர்வாதங்களும் அங்கே வருகின்றன. மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 7:21. மத்தேயு நற்செய்தி நூல் 5, 6, 7 ஆகிய அதிகாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மிக முக்கியமான கட்டளைகள். மலை பிரசங்கம். அந்த கட்டளைகளை சொல்லி முடிக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அல்லாமல், செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்ல சத்தம் போட்டு ஜெபம் பண்ணா அவர் பரலோக ராஜ்யத்தில் கூட்டிகிட்டு போவாரா? அதான் கர்த்தாவே கர்த்தாவே எங்களை கூட்டிகிட்டு போங்க பரலோகத்துக்கு அப்படின்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. நீ பரலோகத்துக்கு போகலாம். எப்போ போகலாம்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும். செய்ய மாட்டேன், ஆனால் நல்லா சத்தம் போடுவேன், ஜெபம் பண்ணுவேன், கேட்பேன், தருவாரா? இந்த வசனத்தின்படி ஆண்டவர் தரமாட்டார். பரலோக ராஜ்யத்திலே நாம் 24ஆம் வசனம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கீழ்ப்படிதல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக 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 முக்கியமானது. 2 மனிதர்கள் வீடு கட்டினாங்க. ஒருத்தன் கன்மலையின் மேல் கட்டினான், இன்னொருத்தன் மணலின் மேல் கட்டினான். பெருவெள்ளம் வந்தது,
பெரும் மழை வந்தது, புயல் வீசினது, ஒரு வீடு நிலைத்து நின்றது, ஒரு வீடு இடிஞ்சு போச்சு. நிலைத்து நின்ற வீடு எந்த வீடு? கன்மலையின் மேல் கட்டின வீடு. ஒரு வீடு இடிஞ்சு போச்சு. அது எந்த வீடு? மணலின் மேல் கட்டின வீடு. மணல்ல வீடு கட்டுறது ரொம்ப ஈஸி, ஈஸியா தோண்டலாம் மண்ணை. அதைத்தான் அநேகர் பண்றாங்க. ஆண்டவரை கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடலாம், அது ரொம்ப ஈஸி, ரொம்ப லகுவான காரியம். உலகத்தின் போக்கில் போறது ரொம்ப லகுவான காரியம். ஆனால் கடினமான காரியம் எது? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது லகுவான காரியம் அல்ல, கடினமான காரியம்தான். ஆகவே அன்பானவர்களே, அந்த கடினமான காரியத்தை, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்ற அந்த கடினமான செயலை செய்வதற்கு நமக்கு ஒரு உதவியாளரை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கீழ்ப்படிய வேண்டும். இதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எங்களை போன்ற ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை என்ன தெரியுமா? அதுவும் மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம், கடைசி வசனம். இயேசு கிறிஸ்து சொன்னார் சீடர்களை பார்த்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அவர்கள யாரு? உங்களை கேட்கிற சபை மக்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, இது ஒரு முக்கியமான விஷயம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.